யாழ்ப்பாணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கும் அகமகிழ யோகா யோகா தினத்தை ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தோடு கொண்டாடுவோம். நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன யோகாவில் அப்படின்னா, நம்முடைய உடல் அமைப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வெளியில பார்க்கக்கூடிய இந்த உடம்ப இதை ஸ்தூல உடல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நமக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த உயிர் அல்லது ஆத்மாவை காரண உடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய மற்ற எல்லாம், அதாவது நம்மளுடைய மனசு, நம்ம சிந்திக்கும் திறன், நம்மளுடைய அகங்காரம், இது எல்லாத்தையும் சூட்சும உடல் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்மளுடைய உடலை யோகா 3 பிரிவாக பிரிக்கிறது. ஒருத்தருக்கு கண்ணால பாக்குற இந்த உடம்பு தான் ஸ்தூல சரீரம். அது மாதிரி ஒருத்தருக்குள்ளார இருக்கக்கூடிய ஆன்மா காரண சரீரம். இது ரெண்டுக்கும் இடையில ஆயிரக்கணக்கான சூட்சும சரீரங்கள் இருக்கு. நம்ம யோக பயிற்சியின் மூலமாக இந்த சூட்சும சரீரங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளையும் தூய்மை செய்யணும். தூய்மை செய்து இந்த சூட்சும சரீரத்தை விரிவடைய செய்தால் மட்டும்தான் நம்முடைய இறுதி நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, கடவுளோடு இரண்டர கலப்பது, ஒன்றிணைவது அப்படிங்கிற நிலையை நோக்கி நம்ம போக முடியும். இப்ப எதெல்லாம் சூட்சும சரீரம்? முக்கியமான 4 சூட்சும சரீரங்கள் இருக்கு. ஒண்ணு மனம், இன்னொன்னு சித்தம், புத்தி, அகங்காரம். இதுல அகங்காரம், புத்தி, மனம் இந்த 3 சூட்சும சரீரங்களும் சித்தம் அப்படிங்கிற அந்த சூட்சும சரீரத்து மேலதான் படிஞ்சு நிக்குது. இதுல ஒண்ணுலயும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை முறையில, நடத்தையில உருவாகிற எல்லா விதமான புதிய தன்மைகளுக்கும் காரணமாக அமைகிறது. உதாரணத்துக்கு, நம்முடைய மனம் அல்லது நம்முடைய புத்தி தூய்மையாக்கப்படுது அப்படின்னா நம்மளுடைய சிந்திக்கும் ஆற்றல் மேம்பட்டு நிற்கும். நம்மளுடைய அகங்காரம் தூய்மையாக்கப்பட்டது அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற கர்வம் குறையும், ஒரு கடினத்தன்மை குறையும், கோபம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இப்படி இந்த சூட்சும சரீரங்களை தூய்மை செய்து கொள்வதுதான் யோகாவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தராலையும் சாத்தியமான மாறுபாடுகள் எதுல நடத்தி கொள்ள முடியும்னா சூட்சும சரீரத்துல தான். நம்ம உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய காரண சரீரத்தை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அவ்வளவுதான். அதை பெரிதாக்குறதோ அல்லது சிறிதாக்குறதோ அதுல எதுவுமே நம்ம கை வைக்க முடியாது. அது அந்த ஆற்றல் அப்படியேதான். இப்ப இந்த காரண சரீரத்துக்கும் இந்த ஸ்தூல சரீரத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய சூட்சும சரீரங்கள் அத்தனையையும் நீங்கள் உலக அளவுக்கு விரிவுபடுத்தலாம். உணர்வுறு நிலை விரிவடைய விரிவடைய ஒரு மனிதன் அப்படின்னு அழைக்கப்படாமல் யோகி அப்படின்னு அழைக்கப்பட ஆரம்பித்தார். விவேகானந்தர் சொல்றாரு, ஒரு மனுஷனுக்குள்ளாரையும் ஒரு புழுவுக்குள்ளாரையும் ஒரே ஆற்றல் தான் இருக்கு. ஆனா புழுவுக்குள்ளார அந்த ஆற்றல் உறங்கிக்கிட்டு இருக்கு, புழு விழிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு யோகிக்குள்ளார யோகி உறங்கிட்டு இருக்காரு, அந்த ஆற்றல் விழித்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி நமக்குள்ளார ஆற்றல் இருந்து அது விழிப்படையணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற சூட்சும சரீரங்களை நம்ம தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு என்ன வழி? ஒவ்வொரு நாளும் மாலையில ஒரு இடத்துல உட்கார்ந்து நாம சுத்திகரிப்பு பண்ணிக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம கண்ணை மூடி நம்ம இதயத்துல கவனத்தை வச்சு ஒரு 10 நிமிடத்திலிருந்து 15 நிமிடம் தியானம் பண்ணணும். இப்படி செய்தால் நம்முடைய சூட்சும சரீரங்கள் விரைவில் விரிவடைய தொடங்கும். நமக்குள்ளார மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும். செய்து பார்க்கலாமே.